இப்பொழுதும் நம்ம மத்தியிலே பார்வையற்ற பிள்ளைகள் முத்துக்குமார் ஐக்கியம் அவர்கள் வந்திருக்கிறார்கள், பவுல் ஐக்கியம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். நீங்கள் இப்பொழுது அவர்களுக்கு ஜபத்திலே அவர்களை ஒவ்வொரு வேளையிலும் தாங்கி வருவதற்காக நன்றி. இந்த வேளையிலும் அவருடைய கரங்களில் கொடுக்கிறோம். அவர்கள் நல்ல ஒரு இசை ஞானி முத்துக்குமார் அவர்கள். இதில் கீபோர்டு இப்போ ஆண்டவருடைய பிரதான கிருபையினால ஒரு புதிய கீபோர்டு வாங்குவதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்காங்க இல்லையா? ஆண்டவருடைய நாமம் மட்டும் மகிமைப்படுகிறது. அந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். இப்பொழுது அவருடைய கரங்களிலே கொடுக்கும். இந்த 103வது இந்த கூடுகைக்கு வந்திருக்கும் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளிலும் இந்த ஜெப வேளையை தேவன் கொடுக்க கிருபை செய்க நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளையில் தேவனோட கரத்தில் நாம் ஒப்படைத்து நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா, கிருபை இறக்கம் நிறைந்த நல்ல தெய்வமே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் ராஜா. இந்த நாளிலே அப்பா அந்த கூடுகைக்கு வந்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம்ப்பா. தடைகள்லாம் முற்றிலுமாய் நீர் மாற்றி போடும்படியாய் செபிக்கிறோம்ப்பா. துவக்கு முதல் முடிவரை பரிசுத்த ஆவியானவரை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் செபிக்கிறோம்ப்பா. எந்த ஒரு தடை இல்லாதபடி நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் செபிக்கிறோம்ப்பா. அப்பா வருகிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் அப்பா எந்த ஒரு காரியமும் நடைபெறாதபடி பாதுகாத்துக்கொள்ளும். குறிப்பாக வெயிலின் தாக்கம் அதிகமாய் பாதிக்காதபடி நீர் பாதுகாத்துக்கொள்ளும். இந்த நாட்களில் அதிகமாக வெயில் அடிக்கிறது, அதை நீர் ராஜாவே எங்கள் தனியை பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த வேளையில் அப்பா பரிசுத்த ஆவியானவரே துவக்கம் முதல் முடிவு நாம மகிமைப்படும்படியாக செபிக்கிறோம். வர இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக செபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொருத்தரையும் வளமையாக எடுத்து நீர் பயன்படுத்தும்படியாக செபிக்கிறோம்ப்பா. ஆவியானவரே நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக செபிக்கிறோம்ப்பா. நம்முடைய தடைகள் எல்லாவற்றையும் மாற்றி போடும் நம்முடைய வல்லமை செயல்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். பெரிய காரியங்கள் வச்சு இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிய நல்ல பிதாவே, ஆமேன். இப்பொழுது ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். குறிப்பாக நம்ம தமிழ் செல்வம் ஐயா பண்ணுகிற ஊழியங்கள் இன்னும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இன்னும் அநேக இடத்துக்கு அவர்கள் கொண்டு சென்று தேவன் அவர்கள் வல்லமை எடுத்து பயன்படுத்தணும். ஊழிய எல்லைகளை தேவன் பெரிதாக்கணும். இந்த அவர்கள் உடல் பலன் சுகத்துக்காகவும் குடும்பத்துக்காகவும் நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா, மகிமையும் தெய்வமே, மாறாத நல்ல நேசரே, மகத்துவமானவரை துதிக்கிறோம் அப்பா. அப்பா தமிழ் செல்வம் ஐயா உடைய பரிசுத்த கருத்தில் தருகிறோம்ப்பா. அப்பா அவர்கள் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம்ப்பா. அப்பா கைட்டு செய்கிற வியாபார தொழிலை ஆசீர்வதிங்கப்பா. அது மட்டும் இல்லை செய்கிற ஊழியங்கள் ஏசப்பா இன்னும் பெருக பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா தடைகளையும் நீர் மாற்றி போடும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. நாளுக்கு நாள் அவர்கள் ஊழியத்தில் பல மடங்கு விருத்தி அடையத்தக்க நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. நல்ல உடல் பலன் சுகத்தை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா அவர்கள் கொடுத்துருக்க குழந்தைக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. அவர்களை ஆசீர்வதியும் அப்பா. அந்த அவர்களோட துணைவியாருக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிங்க. தேவையெல்லாம் நீ சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா அவர்களுக்கு என்ன தேவைன்னு அறிந்திருக்கீங்களோ எல்லா தேவையும் நீர் சந்தித்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. இன்னும் அப்பா அநேக கண்களில் தயவு கிடைக்க நீர் கிருபை செய்யுங்க. கொடுக்குற ஜனங்கள் இன்னும் அதிகமாய் கொடுத்து அவர்களை வல்லமையாய் தாங்க தேவன் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா ராஜாவே உடைய கரத்திலே முற்றிலுமாய் நான் தாழ்த்தி தருகிறோம் அப்பா. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேண்டிய நல்ல பிதாவே, ஆமேன். யாராவது இந்த தமிழ் செல்வ ஐயாவுக்காக ஒரு 2 நிமிஷம் யாராவது ஒரு ஆள் ஜெபம் பண்ணுங்க. கத்தாவே சோத்திரிக்கிறோம். தமிழ் செல்வன் ஐயாக்காக ஜெபிக்கிறோங்க. கத்தாவே சோத்திரம் ஆண்டவரே. ஐயாவே ஆசீர்வதிங்க. இம்மட்டுமாய் கொடுத்த நல்ல சுகத்திற்காய் பலத்திற்காய் சோத்திரம் ஆண்டவரே. இனிமேலும் வேண்டிய நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து பாதுகாத்துக்கொள்ளுங்க. கடந்த நாட்களில் கூட எவ்வளவோ பலவீனமாக இருந்தாங்கப்பா. சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அவங்களுக்கு இப்பொழுது நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்தீங்களே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. சோத்திரம் ஆண்டவரே. சோத்திரிக்கிறோங்க கத்தாவே. அவங்க செய்கிற ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோங்க கத்தாவே. ஊழியங்களை ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. பண தேவைகள் பொருள் தேவைகள் எல்லாம் கத்த சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோங்க கத்தாவே. சோத்திரம் ஓடிக்கிற எல்லா தேவைகளையும் கத்த சந்திங்கப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே சிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாப்பாக்காக ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டு சிஸ்டருடைய சுகத்திற்காக பாப்பாவுடைய படிப்புக்காக ஜெபிக்கிறோம். படிப்பதற்கு வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுத்து பாதுகாத்துக்கொள்ளுங்க. நல்ல முறையிலே படித்து கர்த்தருடைய நாம மகிமைப்பட ஆண்டவரே கிருபை பாராட்ட முடியாது ஜெபிக்கிறோம். தெய்வ பக்தியில் ஆண்டவரே குழந்தை வளர ஆண்டவரே கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். உமக்கு பயப்படுகிற பயத்தை என் தேவன் கொடுத்து வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறோம். செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவங்க செய்கிற எல்லா உதவிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த சிறியனில் ஒருவனுக்கு எதை செய்தீர்கள் அது எனக்கே செய்து சொன்னீங்களே. எங்களுக்கு செய்தது உமக்காக செய்தது காணப்பட ஆண்டவரே உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். எவ்வளவோ அக்கறை காட்டுகிறார்கள், எவ்வளோ கரிசனி எங்கள் மேலே எவ்வளவோ அன்பு செலுத்துகிறாங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய எல்லா தேவைகளையும் கத்த சந்தித்து ஆண்டவரே நீங்கள் பெருக பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். செய்யப்படுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். சத்திரிக்கிறோம். எல்லாவற்றையும் உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் வேண்டிக்கொள்ள நல்ல பிதாவே, ஆமென். சாப்பாடு கொடுத்து ஒரு சனிக்கிழமை உதவுகிற ஒரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம்.
முதலாவது வாரம் லில்லி ஜான்சன் அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். முதல் தேதியில் டிஃபன் கொடுக்குற அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். ஆபிரகாம் ராணி அவங்க முதல் வாரத்திலே அவர் ஆர்பரிலே பணி செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவருடைய தாயார் பேர் லில்லி ஜான்சன் அவர்கள். அவர் தான் முதல் வாரத்தில் ஆகாரத்தை கொடுக்குறார்கள். ரெண்டாவது வாரத்தில் யார் கொடுக்குறார்கள் ஐயா? குருசாமி. மைக்கை பக்கத்தில் வச்சுடும். குருசாமி குருசாமி ஒரு ஆண்டவர் அறியாத மகன் குருசாமி அவர்கள் கொடுக்குறார்கள். மூன்றாவது வாரத்தில் யார் கொடுக்குறாங்க? டாக்டர் இந்திரா ஜெயசீலன். நான்காவது வாரத்திலே பிரேமமஸ் அண்ணன் ஜான் வெள்ளையா அவர்கள். அதுபோக இன்றைக்கும் சென்னைப்பட்டிலிருந்து கனகா வேணுகோபால் அவர்கள் இந்த பிள்ளைகளுக்கு ஜனவரி மாதம் ஜூன் மாதம் 6ஆம் தேதி ஆகாரத்தை கொடுங்கள், இல்லை என்றால் அவர்கள் என்ன தேதி விரும்புகிறார்களோ அந்த தேதியில் நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லி நம்முடைய அக்காவிடம் அவர்கள் பணத்தை கொடுத்து அனுப்பியிருக்கிறார்கள். அதே போல் கடந்த நேற்று ஒரு ஃபோன் வந்தது பாம்பே பட்டணத்திலேருந்து. ஐயா அந்த பிள்ளைகளுக்கு நல்ல பேர் குணசேகர், என்னுடைய மச்சான் வீட்டிலே அவர்கள் கொடுக்க சொன்னார்கள். நல்ல மட்டன் பிரியாணி வாங்கி கொடுங்கள் என்று சொல்லி அவர்கள் கொடுக்க சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு என்றைக்கு வாய்ப்பு இருக்குது என்று சொல்லி கேட்க சொல்லியிருக்கார்கள். இதே போல் நாமும் இந்த ஊழியத்திலே தொடர்பு உள்ள பிள்ளைகள், இந்த ஊழியத்திலே நீங்கள் எதையாவது இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்ய வேண்டும். அதற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள், இந்த ஊழியத்திற்காக ஜெபியுங்கள். அதே போல் இந்த ஊழியத்தின் மூலமாக நடைபெறுகிற உங்களுடைய ஒரு முதல் நிகழ்ச்சி நிரல் ஒரு பேப்பர் கொடுத்துருக்கிறோம். அதில் பார்த்தால் கூட உங்களுக்கு தெரியும் இந்த ஊழியத்தில் எதுவைகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதோ, பரிசு பொருட்களாக இருக்கலாம், இல்லை ஊழியருடைய உபசரிப்பதில் இருக்கலாம். எந்த காரியத்திலையும் பணம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே இந்த ஊழியத்திலே இந்த மகாலுக்கு கூட நம்ம வாடகை நேற்று இரவிலே சரியாக 9 மணிக்கு தான் கடந்த நாளிலே நடைபெற்ற ஊழியத்திற்கு கொண்டு பணங்களை செலுத்தினோம். அதே போல் எவ்வளவோ கஷ்டங்கள் உண்டு. அதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். இந்த ஊழியத்திற்காக கொடுக்க விரும்புங்கள். உங்கள் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய சார்பாகவும் ஒரு காணிக்கையை கொடுக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சரி, முத்துக்குமாரன் ஒரு 2 ஸ்டான்ஸை படிக்கலாம் பாட்டு. ரைட், முடிச்சாச்சு. ரைட், ஜெபமணி முடியும். சரி, ஸ்தோத்திரம் அப்பா, நல்லவரை வல்லவரை துதிக்கிறோம்ப்பா. கொடுக்குற ஒவ்வொரு கரங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம்ப்பா. அப்பா அவர்கள் குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம்ப்பா. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம்ப்பா. அந்த குடும்பங்களில் படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல ஞானத்தினால் நிரப்பும்படியாக செபிக்கிறோம்ப்பா. அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம்ப்பா. குடும்பத்தில் பெரியவர்கள் இருக்கலாமப்பா, அவர்கள் ஒவ்வொருத்தனையும் பேர் பேராக விசாரித்து நல்ல உடல் பலன் சுகத்தை கொடுத்து நீர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம்ப்பா. அப்பா திருமணம் முடியாதபடி யாராவது இருந்தாலப்பா அவர்களுக்கு நல்ல ஏற்ற துணையை கொடுத்து நீர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம்ப்பா. கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம்ப்பா. இன்னும் அதிகமாக இவர்களை ஆசீர்வதித்து கையின் பிரயாசங்களை இன்னும் பெருக பண்ண போகிற கிருபைக்காய் தயவுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் பரிசுத்த ஆவியானவரே. அப்பா ஒவ்வொரு பிள்ளைகள் மீது அப்பா நம்முடைய இரக்கம் காட்டி கிருபையினாலே அப்பா அவர்களை எடுத்து தேவன் பயன்படுத்திக்கிட்டு இருக்காப்பா. இன்னும் கொடுக்குறதுக்கு கரங்களை ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம்ப்பா. துதிக்கிறோம் அப்பா. அப்பா அவர்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அவர்கள் போக்கின் வாரத்திலையும் நம்முடைய பாதுகாவல் துணை இருக்கும்படியாக செபிக்கிறோம்ப்பா. அப்பா அவர்களை பாதுகாத்துக்கொள்ள உங்கள் இரத்த கோட்டைகளை நீர் மூடி மறைத்துக்கொள்ள முடியாது செபிக்கிறோம்ப்பா. எந்த ஒரு தீங்கு மோசமும் இந்த குடும்பங்களை தொடாதபடி தேவன் பாதுகாத்துக்கொள்ள முடியாது செபிக்கிறோம்ப்பா. நம்முடைய கிருபைக்குள்ள மூடிக்கொள்ள முடியாது செபிக்கிறோம்ப்பா. அவர் எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள் ஒவ்வொன்றிலும் அப்பா நம்முடைய வல்லமை செயல்பட முடியாது செபிக்கிறோம்ப்பா. இவர்களை பல மடங்கு நீர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம்ப்பா. எந்த ஒரு குறையில்லாதபடி ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தினாலே இந்த குடும்பங்களை ஆசீர்வதித்து அடுத்த முறை அப்பா இதை விட அப்பா அவர்கள் அதிகமாக அள்ளி கொடுக்கத்தக்க அவர் கரங்களை நீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களை பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. நம்முடைய நாம மட்டும் மயக்கப்பட முடியாது ஜெபிக்கிறேன். நிறைய பொறுப்படுத்திக்கொள்ளும் பெரிய காரியங்களை செய்யும் அற்புத இரட்சகருமாய் எங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக்கு நல்ல பிதாவே, ஆமென்.